Hello everyone. In the video நம்ம பார்க்க போறது MRB pharmacist exam இப்போ 2025ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் தான் இன்னும் சொல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு சில கேசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஜூன்ல தான் வந்து ஹியரிங் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 14. இன்னைக்கு வீடியோ எடுக்கிற டேட் வந்து May 11. ஸோ May 14 வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டான ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 3 days தான் டைம் இருக்கு. ஸோ கொஞ்சம் குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. May 14th வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். ஸோ 14th வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் நடக்கும். ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷன், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இதுல இந்த 3 டாபிக். அப்புறம் இம்பியூரிட்டிஸ். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் அண்ட் அதோட லிமிட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 சப்டாபிக்ஸும் May 14ல ஃபர்ஸ்ட் டெஸ்டாக நடக்கும், டெஸ்ட் 1. இதுக்கு அடுத்தது வந்து 1 day கேப். ஸோ 15th கேப் விட்டுட்டு 16ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் பேட்ச். இதில் வந்து இதெல்லாம் படிக்கணும். அதாவது இந்த ஹீமேட்டனிக்ஸ் டாபிக், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸில் ஆன்டாசிட் டாபிக், இந்த 2 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த இன்ஆர்கானிக் ப்ரிப்பரேஷனில் ஸ்டோரேஜ் கண்டிஷன், அதோட யூசஸ், அப்புறம் மார்க்கெட் ப்ரிப்பரேஷன். ஸோ மார்க்கெட் ப்ரிப்பரேஷன் போது இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்டாசிட்ஸ் நம்ம ஃபார்மசியில் இல்லை ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்துருப்போம். அந்த ஆன்டாசிட்ஸில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்டாசிட். இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 இந்த ஃபர்ஸ்ட் 5 ஏஜென்ட்ஸ் வந்து ஆன்டாசிட்ஸ். இதுக்கப்புறம் வந்து அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸும் இதில் நம்ம படிச்சுக்கணும். இதுக்குள்ளார ஒரு 2-3 ஏஜென்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் அட்சார்பன்ஸ், அப்புறம் ப்ரொடெக்டிவ்ஸ், கத்தாட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸில் வரும். ஸோ ஆன்டாசிட்ஸில் ஒரு 4-5 படிக்கிறோம். அப்புறம் அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸில் ஒரு 2-3 வரும். அட்சார்பன்ஸ்லேயே அதே மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரொடெக்டிவ் கத்தாட்டிக். ஸோ இது எல்லாமே ஜிஐடியில் ஒர்க் ஆகக்கூடிய ஏஜென்ட்ஸ். ஸோ இது பிளஸ் ஹீமேட்டனிக்ஸ். இந்த டாபிக்ஸில் வரக்கூடிய ஏஜென்ட்ஸோட மார்க்கெட் ப்ரிப்பரேஷன், ஸ்டோரேஜ் கண்டிஷன், யூசஸ், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் 2 வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாள் கேப் விட்டு நடக்கும். ஸோ இப்போ 14th நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளில் வந்து ஃபுல் டே வந்து நீங்கள் இந்த 3 டாபிக் மட்டும் தான் படிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 டாபிக் இல்லை 2 டாபிக் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களால் வந்து அதை நல்லா தரவாக கவர் பண்ண முடியும். அதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட எய்மும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இதை விடையுமே சின்ன டாபிக் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன். ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் டாபிக் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது டெஸ்ட் 2ல நடக்கும். அப்புறம் டெஸ்ட் 3 வந்து இந்த 16ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 17th அன்னைக்கு ஃபுல் டே, அப்புறம் 18th அன்னைக்கும், அதாவது ஒரு நாள் ஒரு ஃபுல் டே லீவ் இருக்கும். ப்ளஸ் அடுத்த நாளும் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ சொல்லப்போனால் 1.5 days, 1.5 நாளுங்கிறது நீங்கள் தாராளமாக அரை நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலே நீங்கள் கரெக்டாக தாராளமாக 3 டாபிக் வந்து 3 சப் டாபிக் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். இதுக்கப்புறம் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்கிற ஏஜென்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். இன்கேஸ் நம்ம வச்சிருக்கிற புக்கில் இதை தவிர டாபிக்கல் ஏஜென்ட்ஸில் வேற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஏன்னா இவங்க இந்த டாபிக்கு கீழே இதெல்லாம் தான் வரும், இதெல்லாம் தான் கேட்போம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அதை மட்டும் படித்தாலே போதும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கத்தாட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து சப் டாபிக் அவங்க கொடுக்கல. அதனால கத்தாட்டிக் டாபிக்ல என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். இதுக்கப்புறம் டென்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் இங்கே கொடுத்துக்கக்கூடிய compounds plus mouthwash இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும்.
இது வந்து டெஸ்ட் 3. இதுக்கு அடுத்தது டெஸ்ட் 4ம் வந்து 1 day கேப். ஓவரால் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டினியூஸாக நடக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் 4ல் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைட்ரேஷன் வந்து ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தா போதும். அப்புறம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோட பிரின்சிபல், மெத்தடு, தென் மெடிசினல் கேசஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 3 கேசஸ், அப்புறம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் அப் டு 3 rings. ஸோ 3 ring சிஸ்டம் கொண்ட ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் அதோட நாமன்கிளேச்சரை மட்டும் படிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் டு நாமன்கிளேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் 4. இதுக்கு அடுத்தது வந்து டெஸ்ட் 5ல் இது வந்து கீழே வரக்கூடிய இந்த டாபிக்ஸில் என்னென்ன படிக்கணும்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரி இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இதில் நம்ம படிக்க வேண்டியது வந்து கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஃபார் த காம்பவுண்ட்ஸ் மார்க்டு வித் ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான், சாரி இந்த ட்ரக்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்கணும். மற்ற ட்ரக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து படிக்க தேவையில்லை. பட் இப்போ இன்கேஸ் இங்கே டயாசெப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நைட்ரசெப்பம்க்கு ஸ்ட்ரக்சர் படிக்க தேவையில்லை. பட் கெமிக்கல் நேம், யூசஸ், ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ், அப்புறம் அதோட ஃபார்முலேஷன் டைப். ஸோ அது டேப்லெட்டாக இருக்கா, இன்ஜெக்ஷனாக இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதோட பாப்புலர் பிராண்ட் நேம் என்னவா இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஸ்டார் மார்க் கொடுத்துருந்தா அடிஷ்னலாக ஸ்ட்ரக்சர் படிக்கணும். ஸ்டார் மார்க் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டர்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இதில் வந்து அதாவது டெஸ்ட் 5லேருந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெடிசனல் கெமிஸ்ட்ரி வந்து மினிமம் 3லேருந்து ஒரு 4-5 டாபிக் கொடுத்துருக்கேன். இதில் டெஸ்ட் 5க்கு ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ்ல அனஸ்தட்டிக், செடேட்டிவ், ஹிப்னாட்டிக், ஆன்டிசைகோட்டிக், ஆன்டி கன்வல்சன்ஸ், அப்புறம் சிஎன்எஸ்ல வரக்கூடிய இன்னொரு ஏஜென்ட் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ். இது அடுத்த டெஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அதே டெஸ்ட்ல ஏஎன்எஸ்ல வரக்கூடிய ஒரு பகுதி சிம்பத்தோமைமெட்டிக் ஏஜென்ட்ஸ். ஏஎன்எஸ்ல வந்து 4 பகுதிகள் இருக்கும். சிம்பத்தோமைமெட்டிக், சிம்பத்தோலைட்டிக், பாராசிம்பத்தோமைமெட்டிக், பாராசிம்பத்தோலைட்டிக். அண்ட் இந்த ஏஎன்எஸ் டாபிக் வந்து டோட்டலா 4 டிவிஷன்ஸ் இருக்கும். அதுலயுமே நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதுனால இதை ஒரே நாள்ல கொடுக்காம சிம்பத்தோமைமெட்டிக் மட்டும் இந்த 6வது டெஸ்டோட இணைச்சிருக்கிறோம். ஸோ இதுல சிம்பத்தோமைமெட்டிக்ல டைரக்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ்ன்னு இருக்கு, இன்டைரக்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ்ன்னு தனித்தனியா இருக்கு. அது இல்லாம மிக்சடு ஆக்டிங் ட்ரக்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து 6வது டெஸ்ட்ல இந்த சிஎன்எஸோட லாஸ்ட் டாபிக்கோட சேர்த்து படிச்சுக்கணும். இதுக்கு அடுத்து 7வது டாபிக் வந்து ஃபுல்லாவே ஏஎன்எஸோட ரிமைனிங் 3 டிவிஷன்ஸ். இங்க வந்து சிம்பத்தோமைமெட்டிக் பார்த்தோம், இங்க சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இது ஏஎன்எஸ் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். அட்ரினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட்டை வந்து சிம்பத்தோலைட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கோலினோமைமெட்டிக் ஆர் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ இது அப்புறம் கோலினர்ஜிக் பிளாக்கர்ஸ் இல்லை பாராசிம்பத்தோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஎன்எஸ்ல வரக்கூடிய 4ல் ஒரு டாபிக் 6வது டெஸ்ட்லையும் மீதி 3 டாபிக் வந்து 7வது டெஸ்ட்லையும் நடக்கும். ஏன்னா இதுல நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏஎன்எஸ்லேயே ஒரு பகுதி வந்து இன்னொரு டெஸ்ட்ல பிரிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து 8th டெஸ்ட். 8வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிவிஎஸ் தான் ஃபுல்லா இருக்கும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதுல ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ், அப்புறம் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக்ஸ் இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்தது அடிஷ்னலா இன்னொரு டாபிக் வந்து ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ். இது வந்து அடிஷ்னலா இந்த சிவிஎஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து 9வது டெஸ்ட்ல இந்த அனால்ஜெசிக் ட்ரக்ஸ். ஸோ அனால்ஜெசிக் அனலாக்ஸ்ன்னு சொல்லி இந்த மார்பின், கொடின், பெத்திடின் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு கேட்டகரி. அது இல்லாம நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், NSAIDs. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காமனா வந்து அனால்ஜெசிக் ஏஜென்ட்ஸ் அதுல வரும். ஸோ அதை கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இல்லை கீமோதெரப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கீமோதெரப்பியில் மேஜராக எல்லா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸும் நம்ம படிக்கணும். அது இல்லாமல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸும் வந்து இதில் அடிஷ்னலாக படிக்கணும். ஸோ இந்த 9வது டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸில் ஒரு சில ஏஜென்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸு, அப்புறம் யூடிஐயில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸு, அப்புறம் ஆன்டி டியூபர்குலர் ஏஜென்ட்ஸ், ஆன்டி வைரல் ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்ல ஒரு 4 டாபிக்கை மட்டும் 9வது டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா
ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே 10வது டாபிக்ல வரும். அப்புறம் கீமோதெரப்பியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதியான ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஸோ இந்த ஆன்டி நியோபிளாஸ்டிக் அப்படிங்கிறதும் ஆன்டி கேன்சருங்கிறதும் ஒன்று தான். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இங்கே இருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஆன்டி மலேரியல் அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து டெஸ்ட் 10ல வரும். ஸோ ஓவரால் வந்து இந்த 10 டெஸ்ட்டும் தான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். பட் இதில் வந்து டாபிக்ஸ் நிறைய இருந்ததுனால இந்த 10 டெஸ்ட்டுமே இந்த டாபிக்ஸ்லேயே வந்து அடங்கிடுச்சு. ஸோ மேபி வந்து இந்த 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 டேஸ் டைம் கொடுத்து டெஸ்ட் 11 வந்து மேபி 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி அந்த மாதிரியான டைம்ல ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக வந்து 10 டெஸ்ட் கிடையாது, 11 டெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல. நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இருக்கு. அந்த 2 குரூப்லையுமே நான் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை போட்டுருவேன். வாட்ஸ்அப்ல 5 குரூப் இருக்கு. சேனல் 1, சேனல் 2, 3, 4, 5. அப்புறம் டெலிகிராம்ல ஒரே ஒரு சேனல் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த பிடிஎஃப் ஃபைலை போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் இந்த டாபிக்ஸ் பார்க்கணும் இன்னும் ஒரு வாட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக எல்லாரும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல என்கிட்ட புக்கு, நான் வந்து எம்சிக்யூ புக்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட எம்சிக்யூ புக் வாங்கின கேண்டிடேட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு வாங்கினவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். புக்கு வாங்காதவங்களுக்கு வந்து 500 டெஸ்ட் ஃபீஸ் இருக்கு. அதை பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் குயிக்காக ஸ்டார்ட் ஆகும் போது, அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாலும் ஓகே, போடலினாலும் ஓகே, இந்த எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அக்கார்டிங் டு தட் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறது தான் இப்போதைக்கு என்னோட சஜஷன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல போட்டிருக்கேன். நிறைய எம்சிக்யூஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.